ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 18ஆம் தேதி வந்து ஹிந்து எடிட்டோரியல் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸ் அப்படின்ற வீடியோவை தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ திங்கள்லேருந்து மண்டே டு ஃப்ரைடே இதை தொடர்ந்து 6:30க்கு டெய்லி நியூஸ் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். இதோட பிடிஎஃப், அதாவது வெக்காப்ஸோட பிடிஎஃப் நீங்கள் பார்க்குற பிடிஎஃப்ன்றது நம்மளோட டெலகிராம் சேனலில் ஃபார் மார்ச் மந்த் மட்டும், நல்லா கவனிச்சுக்கோங்க, மார்ச் மந்த் மட்டும் நம்மளோட டெலகிராம் சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெலகிராம் சேனலில் இந்த மார்ச் மந்த்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். பட் வர ஏப்ரல் 1லேருந்து நம்மளோட வெப்சைட், ஸோ marktoofficer.in, இந்த வெப்சைட்டில் தான் இந்த பிடிஎஃபை நம்ம கம்ப்ளீட்டாக டெய்லியும் ஷெடியூல் பண்ண போகிறோம். ஸோ டெய்லி மென்ஷன் பண்ண டைமில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டெய்லி ஈவினிங் வந்து அப்லோட் ஆகிடும். பட் லிங்க் அப்படின்றது நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது எக்ஸாம் ரிலேட்டடா இல்லைனா வந்து குவிசஸ் அட்டன் பண்ணணும், இந்த வெக்காப்ஸ் குவிசஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்ல நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க 24/7 எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ கான்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு அதுக்கு தேவையான அப்டேட்டை கொடுப்போம். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்டுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜாப் இன் டைம் அப்படின்றாங்க ஆன் இந்தியா அண்ட் வேக்சினேஷன் அகைன்ஸ்ட் ஃப்ளூ. ஸோ ஏதோ ஒரு ஃப்ளூ வந்து இந்தியாவில் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த வேக்சினேஷன் அப்படின்றத நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுத்து தான் ஆகணும். பட் யாருக்கு என்ன மாதிரி ஃப்ளூ வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்றத இந்த எடிட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் வேர்ட் யூசேஜ் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த வேர்டை இந்த எடிட்டோரியல் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்கள் நாளைக்கு ஒரு எடிட்டோரியல் படிக்கிறீங்க, இல்லைனா எக்ஸாமில் ஆர்சி படிக்கிறீங்க, இல்லைன்னா வந்து ஃபிலிப்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை வந்து சால்வ் பண்ண போறீங்க அப்படின்னா வேர்ட் யூசேஜ் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியா மஸ்ட் புஷ் ஃபார். ஸோ புஷ் ஃபார் அப்படின்னா என்ன? ஸோ புஷ் ஃபார் அப்படின்றது ஒரு இடியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டு அட்வொகேட் ஆர் ப்ரொமோட் சம்திங் ஸ்ட்ராங்லி, ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரொமோட் பண்ணணும். இந்த இடத்துல எந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்படின்னா வேக்சினேஷன் அகைன்ஸ்ட் ஃப்ளூ ஃபார் த எல்டர்லி. ஸோ வயசானவங்களுக்கு இந்த வேக்சினேஷனை வந்து நம்ம வேகமாக புஷ் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. வித் ரீசன்ட் ரிப்போர்ட்ஸ் இண்டிகேட்டிங் ரைஸ். ஸோ ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்ஸ் வந்து என்ன விஷயத்தை வந்து நம்மளுக்கு தெரிவிக்குது அப்படின்னா ரைஸ் இந்த சீசனல் இன்ஃப்ளூயன்சா கேசஸ் இன் டெல்லி என்சிஆர் ஏரியா. இட் இஸ் ஒன்ஸ் அகைன் டைம் டு இஷ்யூ அ cautionary note and make a renewed effort to push for adult vaccination in the country. ஸோ நியூ டெல்லியில் இந்த சீசனல் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதனால நம்ம முன்னெச்சரிக்கையாக, ஸோ காஷ்னரி நோட் அப்படின்றாங்க, முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகள் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடல்ட் வேக்சினேஷனையும் நம்ம வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கணும். த ப்ரீடாமினன்ட் ஸ்ட்ரைன்ஸ், இந்த இடத்துல ப்ரீடாமினன்ட் அப்படின்னா என்ன? ஸோ ஃபோர்த் வேர்டா மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீடாமினன்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் இல்லைனா டாமினன்ட் அப்படின்றாங்க. ஸோ அதோட ஆன்டினிம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மைனர் இல்லைனா செகண்டரி. ஓகேவா? ஸோ முக்கியமான ஒரு ஸ்ட்ரெயின்றாங்க. ஸோ ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு 16வது வட மீன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்றது ஏதாவது நவுனா யூஸ் பண்ணுறாங்க. வேரியன்ஸ் இல்லைனா டைப், எந்த வேரியன்ஸ் இல்லை எந்த டைப்பை மீன் பண்ணுறாங்க? அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸோட டைப்ஸை பற்றி மீன் பண்ணுறாங்க. இன்வால்வ்டு திஸ் சீசன் ஆர் இன்ஃப்ளூயன்ஸா ஏ அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா பி. இந்த 2 டைப் ஆஃப் ஃப்ளூஸ் தான் இப்போதைக்கு டெல்லி என்சிஆரில் பரவிட்டு இருக்கு. ஸோ டெல்லி என்சிஆர் மீன்ஸ் எந்த ஏரியா வரும் அப்படின்னா இந்த நொய்டா அது மட்டும் இல்லாமல் டெல்லி கிடையாது, டெல்லியை சுற்றி இருக்க பகுதிகள். ஓகேவா? ஸோ டெல்லியை வச்சு அதை சுற்றி இருக்கிற மற்ற ஸ்டேட்ல இருந்து ஏரியாவை டெல்லி என்சிஆர் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஏ அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா பி அப்படின்றத பரவுது. மெனி ட்ரீட்டிங் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் பிளிம்னாலஜிஸ்ட் ஹவ் ரிப்போர்ட்டட். ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா தான் பரவுது அப்படின்றது இந்த ஃபிசிஷியன்ஸ் டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ளூயன்ஸா வித் மானிக்கர் ஃப்ளூ இஸ் அ கண்டேஜியஸ். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அ கண்டேஜியஸ்? என்னமா யூஸ் பண்ணியிருக்காங்க? அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபெக்ஷனல் அண்ட் டிரான்ஸ்மிட்டபிள். ஸோ இந்த இடத்துல டிரான்ஸ்மிட்டபிள் அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டான ஒரு சினானமா இருக்கு. ஓகேவா? அது வந்து அதிகமாக டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸா. இதனால என்ன ஆகுது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் காஸ்டு பை தி வைரஸஸ். இதனால இந்த மாதிரி, அதாவது நம்மளுக்கு அந்த மூச்சு வர்றதுல கஷ்டமா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வைரஸ் கிரியேட் பண்ணுது. while it is a routinely conflated with the common cold. so conflated அப்படின்னா என்ன?
செவன்த் வேர்டா மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃப்ளேட்டட் அப்படின்றது வேர்பா யூஸ் பண்றாங்க. merged ஆர் கம்பைன்டு. ஸோ எது கூட merge ஆகுது அப்படின்னு பார்த்தா காமன் கோல்டு. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸா வந்தா நம்மளுக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி அதாவது மூச்சு விடுறதுல பிரச்சனை இல்லாம நம்மளுக்கு சாதாரண அந்த காமன் கோல்டு வரும்ல அது கூட இது கம்பைன் ஆகுது. சின்ஸ் symptoms are present similarly, sudden cough and a sore throat with a high fever accompanied by the muscle pain, body aches, headaches, fatigue and stuffy nose. நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னா நார்மலா இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதுவும் கொரோனா டைம்ல நம்மளுக்கு மசில் பெயின் ரொம்ப பயங்கரமா இருக்கும். எனக்குமே ஆக்சுவலாக கொரோனா வந்து மசில் பெயின் உடம்பு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதான் அதை தான் இந்த மீன் பண்ணுறாங்க. மசில் பெயின், பாடி ஏக்ஸ், ஹெட் ஏக்ஸ் இது எல்லாமே காமனாக இருக்கும். ஒரு சாதா சளி பிடிச்சாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும், மூக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதை மாதிரி வந்து ரன்னிங் ரோஸாக இருக்கும். ஸோ தலைவலி பயங்கரமாக இருக்கும், உடம்பு வலிக்கும், நம்மளால ஒரு 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 கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஒர்க்கை பண்ண முடியாது. அதே தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸா பண்ணிட்டு இருக்கு. இட் இஸ் நாட் அ quite the same. Both are caused by the different viruses and can have varying symptoms and severity. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து வேற வேற வைரஸ்னால கிரியேட் ஆகுது. பட் அது மாதிரி சிம்டம்ஸும் அது மட்டும் இல்லாமல் சிவியாரிட்டியுமே ரொம்ப பயங்கர டிஃபர் ஆகுது. த ஃப்ளூ காசஸ் அ மைல்டு டு சீரியஸ் இல்னஸ் ரெக்யூரிங் ஹாஸ்பிட்டலைசேஷன் சம்டைம்ஸ் அண்ட் இன் ஃபியூ கேசஸ் மோஸ்ட்லி கோஇன்சிடிங் வித் டிலே இன் த ஹாஸ்பிட்டலைசேஷன் கேன் ஈவன் லீட் டு டெத். ஓகேவா? ஸோ சாதா சளி ஜுரம் தானே அப்படின்னு நம்ம அதை விட்டாலுமே அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் கரெக்டான மருந்து எடுக்காமல் நம்ம விட்டா அது வந்து நம்மளை வந்து லீட் டு டெத் அப்படின்றாங்க. ஸோ சாவறதுக்குமே வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. இந்த இந்தியா தெர் ஆர் டூ peaks of a seasonal influenza, one from January to March and another later part of the southwest monsoon in August October. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது இந்தியாவில் எந்த டைம்ல பரவும் அப்படின்னா ஜான்வரி டு மார்ச் அந்த ஒரு டைம்லையும், அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன் டைம்ல ஆகஸ்ட் டு அக்டோபர் டைம்ல ரொம்ப அதிகமாக பரவும். இந்தியா ஹாஸ் டெவலப்டு நியர் ரியல் டைம் சர்வைலன்ஸ் ஆஃப் cases of influenza like illness and severe acute respiratory infections presenting themselves in the health facilities. This program was further strengthened and made more robust during and after the COVID-19 pandemic. ஸோ கொரோனா வந்த பிறகு தான் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு சளி ஜுரம் வருது அப்படின்னா அது வந்து கரெக்டாக எந்த இடத்துல ரிப்போர்ட் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணி அந்த அந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு சீக்கிரமாக ரெமெடி கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுருக்காங்க. தேர் இஸ் ஆல்சோ ரியல் டைம் சர்வைலன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரியல் டைமாக சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ த கண்ட்ரி வைடு நெட்வொர்க் ஆஃப் டயக்னாஸ்டிக் லேபரட்டரிஸ். இந்த லேபரட்டரிஸை வச்சு சர்வைலன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எபிடமியாலஜிஸ்ட் சே இன்ஃப்ளூயன்ஸா சர்வைலன்ஸ் இஸ் அ கீ டூல் டு கீப் tabs on the circulating strains and define seasonality besides playing an important role in a syncing vaccination with the relevant circulating strain. ஓகேவா? ஸோ இந்த சர்வேலன்ஸ்னால மட்டும்தான் நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ரெயின் பரவுது, அதுக்கு என்ன மாதிரி வேக்சினேஷனை நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும். வித் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் இன் பிளேஸ் இட் இஸ் ஹைலி அன்லைக்லி that health managers will miss any seasonal uptick of cases. ஸோ செகண்ட் பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நம்மளுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. அந்த இன்ஃப்ளூயன்ஸை வந்து நம்ம வந்து சர்வைலன்ஸை வச்சு தான் என்ன மாதிரி ஃப்ளூ வந்து பரவிட்டு இருக்கு, அதுக்கு என்ன வேக்சினேஷனை கொடுக்கலாம், எந்த ஏரியா சிவியராக அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் கொரோனாக்கு அப்போ தான் இந்த மாதிரி சர்வைலன்ஸ் அப்படின்றதுமே அதிகமாக இருக்குது அப்படின்றது நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் நம்மளுக்கு தெரிய வருது. சரி, ரெண்டாம் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். However, the task at and for governments is a little more complex. ஸோ என்னதான் இருந்தாலுமே கவர்மெண்ட்டுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாஸ்காக தான் இருக்குது. இட் இஸ் அபவுட் பீயிங் ப்ரிப்பேர்டு டு ஹேண்டில் த அவுட் பிரேக் பை ஆன்டிசிபேட்டிங் இட் அண்ட் ஸோ இன்கல்கேட்டிங் அப்படின்னா என்ன? ஸோ தமிழ் மீனிங் எக்ஸாக்டாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து புகுத்துதல் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக தமிழ் மீனிங் சொல்லுவோம். ஸோ இன்கல்கேட்டிங் அப்படின்றது இன்ஸ்டிலிங் இம்ப்ளான்டிங் அப்படின்றது மீனிங்காக இருக்குது. ஸோ அப்போ ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படின்னா எராடிகேட்டிங் அண்ட் எஸ்டிங்யூஷிங் அப்படின்றாங்க. ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ளான்ட் பண்ணணும். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் preservation particularly among the high risk groups ranging on the extremes of the age spectrum. ஓகேவா? ஸோ attention should be paid to children. ஸோ யாருக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா சில்ட்ரன், சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் பீப்புள் வித் க்ரோனிக் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸ். அது இல்லாமல் இந்த மூச்சு விடுறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற அந்த கேட்டகரி பீப்புள் இருப்பாங்களே, அது இல்லாமல் வந்து இதயம் சார்ந்த நோய்கள் அவங்களுக்குமே தான் இது ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையாக இருக்கும். அது இல்லாமல் குழந்தைங்கள், வயசானவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அட்டென்ஷன் செலுத்தி தான் ஆகணும். கீ அமங் த இன்டர்வென்ஷன்ஸ் ரெக்கமெண்டட் இஸ் இன்க்ரீசிங் அவேர்னஸ் அண்ட் வேக்சினேஷன் ஃபார் இன்ஃப்ளூயன்ஸா. நீங்கள் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆப்போசிட்டாக வேக்சினேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்றது நிறைய ஹாஸ்பிட்டலில் நம்ம பார்க்கலாம்.
ஓகேவா? ஸோ நீங்களும் இன்னும் இன்ஃப்ளூயன்ஸாக்காக வேக்சினேஷன் போடாம இருக்கீங்க அப்படின்னா, போட்டுக்கோங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்களையும் போட வைங்க. அதான் ரொம்ப நல்ல விஷயம். எல்லா ஹாஸ்பிட்டலுமே இப்ப அத வந்து போடுறாங்க. இன்ஃபாக்ட் பீப்பிள் ஆஃப் ஆல் ஏஜஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் த பீரியாடிக் ஷாட் ஆஃப் அ அப்டேட்டட் flu vaccine, while vaccination for children is by and large acceptable and an area of focus for our health managers. Adult immunization gets the short shrift. So what is the meaning of the gets the short shrift? பாப்பமா, it the short shift அப்படின்றது will be given a insufficient attention or consideration. ஸோ யாருக்கு இன்சஃபிஷியண்டாக அட்டென்ஷன் போகுது அப்படின்னா இந்த அடல்ட் இம்யூனைசேஷன். ஸோ நம்மளோட இந்த அடல்ட்டாக இருக்காங்களா இவங்களுக்கு மோஸ்ட்லி அவங்களும் போட்டுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அவேர்னஸ்மே கிரியேட் பண்ணணும். அட் த மூமெண்ட் இட் இஸ் அண்ட் ரிசோர்சஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு ஆஃபர் அடல்ட் வேக்சினேஷன். ஸோ இந்த ஸோ ஃபைனலாக என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த அடல்ட் வேக்சினேஷனில் தேவையான ரிசோர்ஸை கொடுக்கணும். டார்கெட்டட் அண்ட் அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் வந்து கிளியரா அர்ஜென்ட் டோன்ல கிரியேட் பண்ணணும். மேக் அன் இம்பாக்ட் அந்த ஹை ரிஸ்க் குரூப்ஸ் பர்டிகுலர்லி பிகாஸ் வெரி சிம்பிள் வேக்சின் சேவ் லைஃப். ஸோ இந்த ஒரு சாதா வேக்சினை போடுறதுனால நம்மளோட லைஃப்மே சேவ் ஆகும். ஸோ சாதா சளி ஜுரம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளை வந்து சாகிற அளவு கூட எடுத்துட்டு போய் நம்மளை விட்டுரும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த சில்ட்ரன்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் அது மாதிரி ரெஸ்பிரேட்டரி அதாவது மூச்சு ஓடுதல் பிரச்சனை இருக்கவங்க இல்லைன்னா ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஒரு இந்த வேக்சின் போட்டால் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு சேஃப் சைடு அப்படின்ற மாதிரி தான் இந்த எடிட்டோரில் முடிக்கிறாங்க. நீங்கள் இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் வேக்சின் போடாமல் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸாக அகேன்ஸ்ட் வேக்சின் போடாமல் இருக்காங்க அப்படின்னா உங்களோட நியர்பை ஹாஸ்பிட்டலில் ரீச் பண்ணுங்கள். அங்கே இந்த வேக்சின்ஸ் போடுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா ஹாஸ்பிட்டலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ போட்டுருங்க. அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எடிட்டோரியல் தாண்டி ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி ஒன்று பார்த்தோம். ஸோ இந்த பிடிஎஃப்ல நிறைய வேர்ட்ஸையும் நாங்கள் மீன் பண்ணியிருக்கோம். ஸோ அரௌண்ட் ஒரு 18 வேர்ட்ஸ் ப்ளஸ் வந்து 5 idioms and phrases கேசஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப் போய்ட்டு நம்மளோட டெலகிராம் சேனலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காச்சும் இந்த வீடியோ இல்லைனா வந்து இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அப்படின்றது இன்னும் நிறைய மாணவர்கள்ட்ட போய் சேரும். ஓகேவா? ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரியலில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ. பாய்.